ஓம் நம சிவாயம். கரூர் சம்பவத்திற்கு ஒரு விதத்தில் ஊடகங்களும் காரணம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஊடகங்கள் அங்கே இருக்க நிலைமைய மக்களுக்கு சொல்லியிருக்கலாம். வராதீங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குது, இங்கே எந்த வசதியும் இல்லை, டாய்லெட் வசதி இல்லை, தண்ணி இல்லை, ரொம்ப க்ரௌட் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, நீங்கள் வீட்டிலே இருங்க, குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு வராதீங்க. ஒரு விதம் சொல்லியிருக்கலாம். எல்லா மக்களும் கேட்கலனாலும் ஒரு சில மக்கள் வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அதான் அவங்க அதை விட்டுட்டு விஜய் வராரு, விஜய் ஏர்போர்ட் ஏறிட்டார், விஜய் ஏர்போர்ட்லேருந்து இறங்கிட்டாரு, சாலை மார்க்கமாக வராரு, இதையே அவங்க ரசிகர்களை காட்டிலும் அவங்க அந்த ஹைப்லேயே இவங்க தான் அதிகமாக ஹைப்பில் இருந்தது. அந்த டிவி சேனல்ஸும் தான் லைவில் இருந்தாங்க. லைவில் இருந்தப்போ மக்களுக்கு அதை சொல்லியிருக்கப்ப ஒரு சில மக்கள் அதை கண்டிப்பாக கேட்டுப்பாங்கன்னு வந்து எனக்கு தோணுது. ஊடகங்கள் உங்களோட டிஆர்பிக்காக மட்டும் வேலை செய்யாதீங்க. மக்களோட மனசாட்சிக்காக அவங்க சில உண்மைகளை நீங்கள் வெளியில் கொண்டு வரதுக்காக தான் உங்களை ஊடகங்களை நம்பியிருக்கோம். அதனால் ஊடகங்களும் ஒரு விதத்தில் கொஞ்சம் பொறுப்பாக வேலை செய்யுங்க. உங்களுக்கு வந்து டிஆர்பிக்காக மட்டும் வேலை செய்யாதீங்க. எது சரியோ எது தப்போ கண்டிப்பான முறையில் அதை வெளிக்கொண்டு வாங்க. எது சரிங்கிறத உங்களுக்கு படுதோ அதை படுங்க. மேலே அதிகாரிகளை வந்து அவங்க எப்படியுமே அதை கேட்க மாட்டாங்க. டிஆர்பிக்காக தான் உங்களை புஷ் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும். இருந்தாலும் ஒரு விதத்தில் மக்கள்கிட்ட வந்து தெரியப்படுத்துங்க. இதுதான் கள நிலவரம், இதுதான் நிலவரம், இப்படி இருக்குது, நீங்கள் வராதீங்கன்னு கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்துருக்கலாம் மக்கள்கிட்ட.